தமிழகத்தில் 55 ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், எதற்காக இந்த பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிர்வாக வசதிக்காக அவ்வப்போது ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்கும். அந்த வகையில வணிக வரி மற்றும் பதிவுத்துறையினுடைய செயலாளராக ஷில்பா பிரபாகர் ஐஏஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். அதே நேரத்தில் நில நிர்வாகத்தினுடைய கூடுதல் தலைமை செயலாளராக பணியராக முனைவர் விஜயகுமார் ஐஏஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். சமூக சீர்திருத்தத்துறையினுடைய அரசு செயலாளராக வள்ளலார் ஐஏஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். ஏற்கனவே வள்ளலார் ஐஏஎஸ் அவர்கள் அயலக தமிழர் நலத்துறையினுடைய ஆணையராக இருந்தார். தற்போது சமூக சீர்திருத்தத்துறையினுடைய அரசு செயலாளராக நியமனம் செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் வணிக வரித்துறை ஆணையராக நாகராஜன் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். உயர்கல்வித்துறையினுடைய செயலாளராக சங்கர் ஐஏஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். ஏற்கனவே அவர் சங்கர் ஐஏஎஸ் அவர்கள் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் துறையினுடைய மேலாண் இயக்குநராக பதவியில் இருந்தார். தற்போது அவர் உயர்கல்வித்துறையினுடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். சமயமூர்த்தி தான் உயர்கல்வித்துறையினுடைய செயலாளராக இருந்தார். தற்போது அவர் மனிதவள மேலாண்மை துறையினுடைய அரசு செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள் மனிதவள மேலாண்மை துறையினுடைய முதன்மை செயலராக இருந்தார். தற்போது அவர் சிஎம்டிஏ உடைய செயலாளர் மற்றும் உறுப்பினர் செயலர் என்ற பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சிஎம்டிஏ அதனுடைய உறுப்பினர் செயலராக பிரபாகர் ஐஏஎஸ் இருந்தார். தற்போது அவர் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமாக்க திட்டத்தினுடைய அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அரசு நிதித்துறையினுடைய சிறப்பு செயலாளராக வெங்கடேஷ் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். போக்குவரத்துறையினுடைய செயலாளராக லில்லி ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். அரசு நகராட்சி நிர்வாகத்தினுடைய அரசு சிறப்பு செயலாளராக கணேஷ் ஐஏஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். பொதுத்துறையினுடைய அரசு துணை செயலாளராக வீர பிரதாப் சிங் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். அதே நேரத்தில் பொதுத்துறையினுடைய அரசு இணை செயலாளராக இருந்த சரியு ஐஏஎஸ் அவர்கள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையினுடைய அரசு இணை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். இது போல பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நில அளவை மற்றும் நில வரி திட்டத்தினுடைய ஐஏஎஸ் ஆக மதுசூதன் ரெட்டி அவர்கள் இயக்குநர் பதவியில் இருந்தார். தற்போது நகராட்சி நிர்வாகத்தினுடைய இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்.